கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 28 வசனம் 4. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது நமக்கு வருகிற போராட்டங்கள், கவலைகள், நிந்தனைகளை குறித்து ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையாய் இன்னும் அவருக்கென்று அதிகமாய் காரியங்களை செய்து நற்கிரியை செய்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பவுல் மெலித்தா தீவிலே இருந்தபோது அந்த தீவார் அவரை மிகவும் கவனித்தார்கள். அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி கொண்டிருந்த போது சில விறகுகளை வாரி பவுல் அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பவுலுடைய கைகளில் அந்த விஷப்பாம்பு கடித்த போது அவர்கள் இவன் பாவம் செய்ததின் நிமித்தமாய் இவன் மரித்து போக வேண்டும் என்று எண்ணி அவன் சீக்கிரமாக மரித்து விடுவான் என்று காத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் விஷப்பாம்பின் விஷம் அவனுக்குள் கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். இப்படித்தான் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் துன்பங்கள் வருவதை கண்டு அநேகர் இவன் பாவம் செய்திருப்பான், இவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இவன் இந்த தண்டனை அனுபவிக்கிறான் என்று சொல்லி அநேகர் தூஷிப்பார்கள். நாம் அழிந்து விட வேண்டும் என்று காத்திருப்பார்கள். ஆனால் அந்த தூஷண வார்த்தைகளை கேட்டு நாம் கலங்கி உடைந்து போகாமல் கர்த்தருக்கு உண்மையாய் இன்னும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். அநேகர் இப்படிப்பட்ட தூஷணங்கள் வரும்போது கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தும் பயனில்லையே என்று சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி செல்வார்கள். ஆனால் நாம் அப்படி இராமல் எப்படிப்பட்ட தூஷணங்களாய் இருந்தாலும் அதை சகித்து கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது நமக்கு வருகிற நிந்தனைகளை கர்த்தர் மாற்றி நாம் வெற்றியடைய கர்த்தர் உதவி செய்வார். சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுப்பதில்லை. ஆகவே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நாம் கர்த்தருக்கு உண்மையாய் அவர் விரும்புகிறபடி வாழும்போது நம்மை தூஷித்தவர்கள், நமக்கு எதிராக பேசினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகவே பின்வாங்காமல் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல் உம்மிலே அதிகமாய் பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ, உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு வாழ்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்து ஒவ்வொருவரையும் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.